அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜக்காத்தை பெறதுக்கு இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிடணும், சேர்த்துடணும். அதை மாதிரி வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இப்போ அல்லாவிடத்தில் வாங்கிறதுக்கு எல்லா காலத்திலும் ஆள் இருக்க தானே வேணும். அல்லாஹ் கேட்குறான், அல்மின் சாயிலின், யாராவது கேட்குறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான். தரதுக்கு தயாராக இருக்கிறேன். பொய் அந்த மலக்கு சொல்கிறாங்க, அல்லாஹ் தருவதற்கு தயாராக வைத்திருக்கிறான், குவித்து வைத்திருக்கிறான். இந்த ரமதானிலே நீங்கள் யாரு கேட்குறீங்க, யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அல்லாஹ் கேட்காமலே தருவான், அது வேறு விஷயம். கேட்கறத அவன் விரும்புகிறானே, அவனுடைய விருப்பம் அல்லவா அது. எனவே கேட்கறதை அவன் விரும்பும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடணும், கேட்டுறணும். அவன் தர்றதுக்கு தயாராக இருக்கிறான். ஹல் மின் சாயிலின் ஃபயொத்தா, கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா, அவர்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்வதாக அந்த மலக்கு சொல்றாங்க. ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரலா, அல்லாஹ் சொல்றானா, யாராவது இஸ்திக்ஃபார் செய்யறவங்க இருக்கிறீங்களா, பிழை பொறுக்க தேடுறவங்க இருக்கிறீங்களா, அவர்களுடைய பிழையை நான் மன்னிக்கிறேன். நம்ம தூங்கிட்டு இருந்தா எப்படி, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் இரவு நேரத்தில், அந்த நேரம் அல்லது கடற்கரையில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது சங்கங்களில் உட்காந்து தாம் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம், கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் இந்த ரமதானில் ஒதுக்கிடணும். அருமையான பெருமக்களே, இது நீங்கள் ஒதுக்கினா எனக்கு என்ன லாபமா அல்லது நஷ்டமா? நீங்கள் ஒதுக்காமல் இருந்தால் பொதுமக்கள், இப்போ உலமாக்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தனாலாம் நாங்கள் விளையாடினா உங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. விளையாடட்டா என்ன, அப்பவும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் விளையாடாமல் இந்த இபாதத்தில் ஈடுபட்டு இருந்தால் ஆகிரத்தில் நீங்கள் பாக்கியம் பெற்றுவீங்க இல்லையா? ஆனால் சொன்னதுக்கான நன்மை எங்களுக்கு கிடைச்சிடும். நாங்கள் சொல்லிட்டோங்கிறது நன்மை அல்ல தர்றான், நன்மை தான் குவிச்சு வச்சிருக்கிறானே, வாசலை திறந்து வச்சிருக்கிறான். அள்ளிட்டு போ, அள்ளிட்டு போ, அள்ளி எடு என்று சொல்வது மாதிரி அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். என்ன வேணும்? எனவே இந்த நாளையில் நாம் கடற்கரையில் போய் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுறணும். அதே மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு சில இளைஞர்கள் பைக்கில் எடுத்து இப்படி ஊர் பூரா சுற்றுறாங்களா இல்லையா, அதை விட்டுறணும். சங்கங்களில் உட்காந்து தாம் விளையாடுறதை விட்டுருங்க. எல்லாத்தையும் சங்கங்களாக இருக்கக்கூடியவங்களாம் ஒதுக்கி வைங்க. அதே மாதிரி கேரம்போர்டு விளையாடுறதை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இபாதத்தில் ஈடுபடுவது போன்று அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ரமதான் காலத்தில் வித்ரியா, அதுக்கு தான் வித்ரியா வச்சாங்க. வித்ரியா வச்சுட்டு அதோட கொஞ்சம் நேரம் வந்து படுக்கவும் சார் நேரம் சரியாகும், இப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ வித்ரியா ஓதுறது குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி நேரம் வந்து என்ன செஞ்சுறாங்க, மக்கள் படுக்கிறதும் இல்லை. அந்த நேரத்தை எல்லாம் வீணணியாமல் என்ன செய்கிறாங்க, கழிக்கிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க. ஆனால் இரவு நேரங்களிலே, இரவு நேரம் தான் ரொம்ப பாக்கியமானது. இரவுக்கென்று தனி சிறப்பு இருக்கு. இரவு இருக்குதே ஹல்வத்தினுடைய நேரம். சூஃபியாக்கள் பேசுவாங்க, இரவு என்பது ஹல்வத்தினுடைய நேரம், அல்லாஹ்வோடு தனித்திருக்கக்கூடிய நேரம். பகல் என்பது தஜல்லி, அது வெளியில் போகக்கூடிய நேரம், மற்ற ஷுகுல்களில் ஈடுபட்டுருவோம். அதே மாதிரி பகல் என்பது உழைப்பினுடைய காலகட்டம், தஅபு என்று சொல்லக்கூடிய களைப்பு ஏற்படக்கூடிய நேரம். ஆனால் இரவு என்பது ராஹத்துடைய நேரம் என்று நிறைய விளக்கங்களை சூஃபிகள் எழுதுறாங்க. இரவை பற்றி எழுதும் பொழுது அற்புதமான ஒரு நேரம், பகலை விட இரவு சிறந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இதை நாம் உணர்ந்து அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த இரவு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரலா, நான் என்ன செய்கிறேன், நான் மன்னிக்கிறேன். யார் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்குறா, இஸ்திக்பார் யார் செய்கிறா, என்னிடத்தில் தௌபா யார் செய்கிறா. 27 மட்டும்தான் தௌபாவா? எல்லா நாளும் தௌபா செய்யணும். ரமலான் அல்லாத காலங்களிலும் தௌபா செய்யணும். 27ங்கிறது ஒரு விசேஷமான நாள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எல்லா காலங்களும் ரமலானில் ஒவ்வொரு இரவிலையும் நாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம அஅதி குல்ல முன்ஃபிகின் ஹலஃபா வ அஜ்ஜில் லிகுல்லி மும்சிகின் தலஃபா அப்படின்னு அந்த மலக்கு ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க. அந்த மலக்கு என்ன துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம இறைவா, இந்த ரமலான் காலத்தில் யார் செலவு செய்கிறாங்களோ, யார் செலவு செய்கிறாங்களோ அவர்களுக்கு நீ என்ன செய்வாயாக, யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ என்ன செய்வாயாக, அதற்கு பகரமாக இன்னும் அதிகப்படுத்துவாயாக. இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நம்ம என்ன செய்கிறோம், செலவு செய்கிறோன்னு சொன்னால் அந்த அவருக்கு அவனை நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கும், அவர் நமக்கு திருப்பி ஒரு கிஃப்ட்டை தர்றார். அவருக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன செய்கிறாரு, தர்றாருன்னு வைங்க. அந்த கிஃப்ட் வந்து அந்த அந்த ஆளினுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இருக்குமா இல்லையா? அந்த ஆளினுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இருக்கும். ஒரு பெரிய அமைச்சராக இருந்தால் அவருடைய தகுதி தருவார், கோடீஸ்வரர் இருந்தால் அவருடைய தகுதிக்கு தருவார். அட இவ்வளோ பெரிய பணக்காரன் இவ்வளோ தான் கொடுத்தானா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அப்போ அல்லாஹ்வை விட பெரிய பணக்காரன் யார் இருக்கிறா? எனவே அவன் என்ன செய்கிறான், அல்லாஹும்ம அஅதி குல்ல முன்ஃபிகின் ஹலஃபா,
யார் இந்த நாளில் செலவு செய்கிறார்களோ, நல்ல காரியங்களுக்காக செலவு செய்கிறார்களோ, அவர்கள் என்ன செலவு செய்கிறார்களோ அதற்கு பகரத்தை நீ ஏற்படுத்து, அவர்களுக்கு அதிகமாக நீ கொடுத்துரு அப்படின்னு அந்த மலக்கு சொல்றாங்க. எனவே யார் இந்த காலத்தில் நற்கர்மங்களுக்காக, நற்கர்மங்கள் சொன்னால் குடும்பத்துக்கு கொடுக்கறது நற்கர்மம் தான், அதன் பின்னால் அந்த ஹதீஸ் வருது, அதனுடைய பாக்கியம் என்னங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. குடும்பத்துக்கு இந்த காலத்தில் ரமலானை விட அதிகமாக செலவு செய்யணுங்கிறாங்க. ரமலானில் மற்ற காலங்களில் செலவு செய்கிறதை விட ரமலானில் அதிகமாக செலவு செய்யணும்னு குறிப்பிடுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து வளமையாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம செலவு செய்யணும். அப்படி செஞ்சால் என்ன பாக்கியங்கிறத நமக்கு பின்னால் நம்ம சொல்ல இருக்கிறோம். ஆகவே குல்ல முன்ஃபிகின் தலஃபா ஹலஃபா, யார் இந்த செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹலஃபை நீ ஏற்படுத்துவாயாக. அஜ்ஜில்லி குல்லி மும்சிக்கின் தலஃபா, கொடுக்காம பிடிச்சி வச்சுக்கிறான் பாரு, அவனுக்கு அழிவை கொடுத்துரு நாயனே. கொடுக்க மாட்டேங்கிறான்ல, பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறான்ல, செல்வத்தையும் பொருளையும் தங்கத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறான் இல்லையா, அவனை அழித்து விடு, அவனுடைய பொருளையெல்லாம் நாசமாக்கிடு அப்படின்னு அந்த மலக்கு பதுவா செய்கிறாங்க. யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் கொடு, யார் பிடிக்க வச்சுக்கிறாங்களோ கொடுக்காம வச்சுக்கிறாங்களோ மும்சிக் பிடிச்சி வச்சுருக்கிறான் தலஃபா அழித்து விடு என்று ஹத்தா இதா கானயமுல் ஃபித்ரி, எது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நோன்பு பெருநாள் வரும் வரையும் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நோன்பு பெருநாள் வந்ததும் அந்த மலக்கு சொல்கிறாங்க, அல்லாஹும்மா அல் யௌமு யௌமுல் ஜாயிஸா, மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், இதுதான் பரிசளிப்பு நாள், இது பரிசளிப்பு நாள், இது உங்களுக்கு பரிசு வழங்கப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ரிசல்ட்டு கொடுக்கப்படுது எல்லாருக்கும் பரிசு. ஃபக்துரு ஃபபாதிரு ஹுது ஜமாயிஸக்கும், உங்களினுடைய பரிசுகளை அள்ளுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள், அள்ளிட்டு போங்க, ஓடுங்க, எடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. அவன் பரிசுண்டா 1 லட்ச ரூபா பரிசுன்னு வைப்பான், 50,000 ரூபா பரிசுன்னு வைக்கிறான், 25,000 பரிசு வச்சிருக்கிறான், 1 பவுன் பரிசுன்னு வச்சிருக்கிறான். இங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லாம் கொட்டி வச்சிருக்கிறான். உனக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அள்ளிட்டு போ, கோடி கோடியாக இருக்குது, தங்கமாக கிடக்குது, அள்ளிட்டு போ என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அந்த அருளை அந்த மலக்கு சொல்லி காட்டுறாங்க, அந்த வானவர் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் அள்ளி செல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ விரைஞ்சு போங்கப்பா, என்னப்பா சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, அள்ளிட்டு போங்க, விரைந்து செல்லுங்கள், உங்களினுடைய பரிசுகளை எல்லாம் நீங்கள் அள்ளி செல்லுங்கள் என்று அந்த மலக்கு சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. சேனா முஹம்மது பின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு மர்ஃபுவான ஹதீது. இந்த நிஸ்பு ஷாபான் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நிஸ்பு ரமலான்னு ஒன்று இருக்குது, பிறை 15. நிஸ்பு ஷாபான் மாதிரி நிஸ்பு ரமலான், மன் சல்லா லைலத்தன் நிஸ்வி மின் ரமலான வ லைலத்தன் நிஸ்வி மின் ஷாபான, இந்த 2 இரவிலேயே நின்று தொழுகிறான் ஒருத்தன். மன் சல்லா லைலத்தன் நிஸ்வி மின் ரமதான், ரமலானினுடைய நிஸ்விலேயும், வ லைலத்தன் நிஸ்வி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்விலேயும். ஏற்கனவே ஷாபான் முடிஞ்சிருச்சு, அந்த நிஸ்பில் அப்படி தொழுதிருந்தால் சரி, இல்லாட்டா ரமதானில் காலது எவோ மேத்த ரக்காத்தின் 100 ரக்காத்து தொழுகிறது. யக்ரஉ ஃபீஹா பிகுல் ஹுவல்லாஹு அஹத் அல்ஃப மர்ரா, ஒவ்வொரு ரக்காத்துலையும் 10 தடவை போகுதுன்னா எத்தனை 1000 ஆயிடும். 100 ரக்காத்துக்கு ஒவ்வொரு ரக்காத்துலையும் 10 தடவை 1000 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும். அந்த 100 ரக்காத்து தொழுது 2 ரக்காத்தால் 50 சலாம்னு வைங்களேன். அப்படி நம்ம தொழுதால் அந்த ஒரு இரவு மாத்திரம், ரமலானினுடைய நடு இரவு, மாதத்தினுடைய 15, அதே மாதிரி நிஸ்பு ஷாபான், நிஸ்பு ரமலான், இந்த 2 இரவும் யார் தொழுது வருகிறார்களோ, அப்போ ஒவ்வொரு மேத்து ரக்காத்தின் 100 ரக்காத்துக்கள் தொழுது யக்ரஉ ஃபீஹா பிகுல் ஹுவல்லாஹு அஹத் அல்ஃப மர்ரா, அதிலே 1000 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஒவ்வொரு ரக்காத்துலையும் 10 தடவை ஓதுனா 100 ரக்காத்துக்கு 1000 குல் ஹுவல்லாஹு அஹத். லம் யமுத் ஹத்தா யுபஷ்ஷர பில் ஜன்னா, அவர் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படும் வரை மௌத்தாக மாட்டார். அவர் சுவனத்தை பார்த்துருவார், உடனே சுவனத்தில் இந்த இடம் தான்ப்பா, நீங்கள் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு காட்டப்பட்டுரும். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் அவருக்கு சொல்லப்பட்டுரும். 2 நாள் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பரக்கத்தை வச்சுருக்கிறான். வெறும் 2 இரவு,
அந்த 2 இரவுகளில் நாம் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வர்றான். சுவனலோகத்தில் அவர் தங்கும் இடத்தை அவருக்கு காட்டப்படும். யுபஷ்ஷரு லஹு பில் ஜன்னா, சுவனலோகத்தினுடைய இடத்தை, சுவனலோகத்தை அவருக்கு காண்பிக்கப்பட்டு இதுதான் உனக்கு இடம்பா சுவனலோகத்தில் என்று அதுவரை அவர் மரணிக்க மாட்டார் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நின்று தொழுகிறார்களோ, அப்படி ஈமானன் உறுதியாகவும், இஹ்திசாபன் நன்மைகளை ஆதரவு வைத்தும் தொழுதால், கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவர் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறான், ஷிர்க தவிர எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவாக ரமலானுடைய இரவு இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதை விதியாக்கினான், நான் நின்று தொழுவதை விதியாக்குகிறேன். அவன் என்ன நோன்பு பிடிக்கிறத வழிமுறையாக்கி இருக்கிறான், நான் நின்று தொழுவதை வழிமுறையாக ஆக்கியிருக்கிறேன். இப்போ நம்ம கேட்குறோம், இந்த நின்று தொழுவதை வழிமுறையாக ஆக்கினேன் என்று சொல்கிறாங்களே, அது என்ன தொழுக அப்படின்னு கேட்டால் அதான் தராவி. வேறு காலங்கள் அது இல்லைல்ல. ரமலான் மாதத்திற்கு என்றே நான் வழிமுறையாக ஆக்கியிருக்கிறேன் என்று சஹீஹான பல ஹதீதுகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா ரமலானிலே நோன்பு நோற்பதை வழிமுறையாக்கினான், நான் ரமலானில் இரவிலே நின்று தொழுவதை நான் வழிமுறையாக ஆக்கியிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அந்த ரமலானிலே நின்று தொழுவக்கூடிய வழிமுறைன்னா அது என்ன தொழுக, அது தராவிஹ் தொழுக. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க 8 ரக்காத்து தொழுகிறாங்க, அதான் வழிமுறை. அந்த 8 ரக்காத்துங்கிறது ரமலானிலும் உள்ளது, ரமலான் அல்லாத உள்ளது. மக்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அறிஞர்கள். அவங்களுக்கு நான் அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்கள் எப்படி கேட்கணும். எங்களை ரமலான் அல்லாத காலந்து 8 ரக்காத்து இருக்குன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ரமலானில் மட்டும் எங்களை கூப்பிட்டு தொலை சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன செய்யணும். அப்போ இந்த 8 ரக்காத்து ரமலான் அல்லாத காலங்களில் உண்டா இல்லையான்னு அவங்ககிட்ட கேளுங்க. அப்போ இருக்குது. அப்போ இவருக்குன்னா ரமலானுக்கு ஸ்பெஷலாக என்ன தொழுக சலதான் சொல்கிறாங்களே, ரமலானில் நான் ஸ்பெஷலாக ஏற்படுத்தினேன். அப்போ இந்த 8 ரக்காத்துங்கிறது ரமலானுக்கு உள்ளது அல்ல, அது எல்லா ரமலானுக்கும் ரமலான் அல்லாத காலங்களுக்கும் உள்ள தொழுக, அது தஹஜ்ஜுத் தொழுக. அது எல்லா காலத்துலையும் தான் உண்டு. அந்த தஹஜ்ஜுத் தொழுது ராத்திரி என்ன செய்யலாம், 2 தொழுகிறாங்க, கியாமுல் லைல் 2 தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீ கியாமுல் லைல் 2 தொழு, எல்லா காலங்களையும் தொழுதுகிட்டு. ஆனால் இந்த 20 ரக்காத் என்பது தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி தொழுகை இருக்கிறதில்ல, இந்த பேர் வேண்டுமானா பின்னால் வந்திருக்கலாம், அதுக்கு ஒரு பெயரை வச்சிருக்கலாம். அதனால் அந்த 20 ரக்காத் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக ஆக்கினார்கள். அதுதான் ரசூலுடைய வழிமுறை. இந்த 8 ரக்காத்துங்கிறது வழிமுறை எல்லா காலங்களும் ரமலானுக்கு உள்ளது, சொந்தமானதே அல்ல. அது மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏமாந்துருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் இப்போ அவங்கள கேட்டான்னு சொல்லுவாங்க, நீங்களே உங்கள் ஹதீதை பார்த்துக்கங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு இல்லை, ஏன் அவங்கள பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு, அவங்க அப்படி கேட்டாலும் கேட்கலாம். நீங்கள் போய் ஹதீதை பாருங்கள், அது இதையே பாருங்களேன், எங்கே இருக்குது ரமலானுக்கு மட்டும் இந்த 8 ரக்காத்துங்கிறது எங்கே சஹீஹான ஹதீஸ் இல்லை, ஒரு லைஃபான ஹதீதை காட்டுங்களேன். நீங்கள் உங்களுடைய தலைவர்கள்ட்ட கேளுங்க, ரமலானுக்கு மட்டும் சொந்தமான 8 ரக்காத்துக்கள் என்று ஒரு லைவ். நீங்கள் சஹீஹான ஹதீஸே இப்போ ஏற்றுக்கிட மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், சஹீஹான ஹதீஸ் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றுக்கு, சஹீஹான ஹதீஸிலையும் கூட எங்களுக்கு குர்ஆனுக்கு ஒத்து வரணும், குர்ஆனுக்கு ஒத்து வந்தாலும் கூட எங்களுக்கு ஒத்து வரணும் அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் என்ன கேட்குறோம், சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு குர்ஆனுக்கு ஒத்து வருது, குர்ஆனுக்கு ஒத்து வராமல் போது எல்லாம் போட்டோம். நாங்கள் அவ்வளோ பெருசாக கேட்க இல்லை, குறைஞ்சது ஒரே ஒரு ஹதீது உங்களுடைய பார்வையில் சஹீஹான ஹதீதோ அல்லது எங்களுடைய பார்வையில் லைஃபான ஹதீதோ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி ஒரு ஹதீது 8 ரக்காத்து இந்த ரமலானுக்கு மட்டும் சொந்தங்கிறத நீங்கள் காட்டுங்களேன். அதை தானே கேட்குறோம், அப்படி காட்டுங்க. அப்படி ஒரு ஹதீது இருக்கா? எதுக்கு நீங்கள் 8 ரக்காத்து தொழுவுறீங்க ரமலானில் மட்டும்? எல்லா காலங்களையும் தொழுவுங்க, ரமலானில் மட்டும் ஸ்பெஷலாக ஏன் ஆணும் பெண்ணும் பள்ளி காசுக்கு போகிறீங்க? அப்படி இருக்கா? இல்லையே. ரமலானுக்குன்னு பள்ளியில் தொழுகிறது 20 ரக்காத் தான், அது எங்களுக்கு ஹதீது இருக்குது. அருமையான பெருமக்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் ரமலான் காலத்தில் நன்மையை நாடி நின்று தொழுகிறாரோ அவருடைய பாவம் என்ன செய்யும், மன்னிக்கப்படும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த தொழுகை எந்த தொழுகை என்று சொன்னால் இந்த புனிதமான தராவிஹ் தொழுகை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மன் சாம ரமதான, ரமலானில் நோன்பு பிடித்து வஅரஃப ஹுதூதஹு, அதனுடைய எல்லையையும் அவர் அறிந்திருக்கிறார். வஹஃபிஸ மா யம்பகி லஹு அன் யஹ்ஃபஸ,
அதை பாதுகாப்பது ஹஃபில மா யம்பகி லஹு அன் யஹ்ஃபல. அந்த ரமலான் மாதத்தில் எதையெல்லாம் அவர் பாதுகாக்கணுமோ அதையெல்லாம் அவர் பாதுகாத்தால் குஃபிரமா கபலஹு, அவருக்கு முந்திய பாவங்கள்லாம் இருக்குல்ல, அவர் முந்தி செஞ்ச பாவங்கள்லாம் கூட நன்மையாக அல்லாஹ் மாநில கஃபாரா வாக்கிடுவான். அந்த பாவங்களுக்கு இதை கஃபாராவாக ஆக்கிடுறான், பரிகாரம் ஆக்கிடுறான். அப்படின்னா என்ன? ரமலானை நோன்பு பிடிக்கிறார், ரமலானினுடைய எல்லை என்ன, அதனுடைய அளவுகோல் என்ன, இந்த ரமலான் எப்படி நடக்கணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று வரையறுத்து அந்த வரைகளை பேணிக் கொள்கிறார். அதை மீறி போக இல்லை. எந்த விதமான தப்புகளையும் அவர் செய்யாமல் இருப்பாரேயானால் அவருக்கு கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கு இது கஃபாராவாக அமைந்துவிடும், இது பரிகாரமாக அமைந்துவிடும் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக செய்தனா அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்ற ஹதீஸை பாருங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபஷ்ஷிரு அஸ்ஹாபஹு, தன்னுடைய தோழர்கள்லாம் கூப்பிட்டுங்க, வாங்க வாங்க உட்காருங்க, ஒரு பஷாரத்தை நான் சொல்ல போறேன், ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். சஹாபாக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜாஅக்கும் ஷஹ்ரும் முபாரக்கும் ரமதான், பரக்கத்தான மாதம், ஷஹர் முபாரக், ரமதான் முபாரக்னு சொல்லலாமா? இப்போ அது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தான் இருக்குன்னு தெரியலன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஜும்மா முபாரக்னு சொல்லலாமா, ரமதான் முபாரக்னு சொல்லலாமா, இப்படி வாழ்த்து சொல்லலாமா? இதில் என்ன தடை இருக்குது? இது ஏதாவது ஷரியத்துக்கு முரணாக இருக்கா? ஒரு சங்கையான மாதம், சங்கையான நாள், ரமதான் முபாரக். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுதே கது ஜாஅக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன் ரமதான் அப்படிதான் சொல்கிறாங்க. முபாரக்கான பரக்கத்தான ஒரு நாள் வந்திருக்கு, மாதம் வந்திருக்கு. இதில் என்ன விவகாரம் இருக்குது? அது சொல்லலாமான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இஃப்தரல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் சியாமஹு, அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை உங்கள் மீது ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான், கடமையாக இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, அதிலே அந்த ரமதான் மாதத்திலே சுவனத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. உத்துகுலக்கு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், முஸ்லிம்களே, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்குதே, அந்த முஸ்லீம்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மாதம், இத மாதிரி ஒரு மாதம் அவர்களுக்கு கைரானது எதுவும் கிடையாது. மா அதல்லல் முஸ்லிமீன ஷஹ்ருன் கத்து கைருன் லஹும் மின்ஹு, இந்த ரமலானை விட சிறந்த ஒரு மாதம் அவர்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை முஸ்லிம்களுக்கு. அதே மாதிரி இன்னொன்று அடுத்து சொல்கிறாங்க, ஒலா தாலல் முனாஃபிகீன ஷஹ்ருன் கத்து அதர் அலைஹிம் மின்ஹு, முனாஃபிக் இருக்கிறான்ல, நயவஞ்சக பையன், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கண்டுக்கிட்டு இருக்கிறவன், அவங்க அப்படி இப்படி அப்போ போய் சொல்லுவாங்க, போர்க்காலத்தில் போய் சொல்லுவாங்க, அந்நிய மடியில் படுப்பாங்க, அப்படியா இப்படியாண்டு தன்னுடைய தவறுக்கு, தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுத்து வந்துட்டு இந்த அநியாயம், இவங்கள்லாம் முனாஃபிக்குகள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ரமலானை விட தங்கடமான மாதம் எதுவும் கிடையாது. இந்த ரமலான் மாதம் வச்சு மாட்டீர் அவர்களை ஆகிரத்தில். ஒலா தாலல் முனாஃபிகீன ஷஹ்ருன் கத் அதர் அலைஹிம் மின், இந்த ரமலானை விட அவர்களுக்கு கடினமான லரர் செய்யக்கூடிய மாதம் எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த பாவங்கள், அநியாயமான பொருள் திரட்டல்கள், மக்களிடமிருந்து பொருளை வாங்கி 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 தங்கமாக சேர்த்து அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் தங்களுக்கு வசதியாக செஞ்சுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அவர்களுக்கு எதிராக மாறும். அது மற்ற காலங்களில் மாறுறதை விட இந்த ரமலான் காலத்தில் அதிகமாக மாறும். ரமலான் காலத்தில் நிறைய சேர்க்குறான், காசை நிறைய சேர்க்கும்போது, தப்பான வழியில் காசை சேர்க்கும்போது அவங்களுக்கு நிறைய லரர்கள் உண்டாகிவிடும். அந்த லரர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முனாஃபிக்குகளுக்கு அது லர்ராக மாறிவிடும். இந்த மாதம் என்ன செய்யும்? லரராக மாறிவிடும். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு அது ஹைராக மாறிவிடும். அல்லாஹ் நமக்கு இந்த புனிதமான மாதத்தை மிகுந்த ஹைரானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யக்துப நவாஃபிலஹு வ அஜ்ரஹு கப்ல அன் யதுகுலஹு, அதோடு மாத்திரமல்லாமல் இந்த ரமலான் வருவதற்கு முன்பாகவே யார் யார் இந்த சுன்னத்தான இபாதத்துகளில் ஈடுபடுவா அப்படிங்கிறத கணித்து அல்லாஹ் அறிவானா இல்லையா, அவன் என்ன செஞ்சிடறான், அதற்கான நன்மைகளை அல்லாஹ் எழுதி விடுகிறான். ரமலான் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த நன்மை எழுதிடுறான். ரமலான் வருவதற்கு முன்பாகவே அந்த நன்மை எழுதி விடுகிறான்.
அதோடு மாத்திரமல்லாமல் இன்னல் மோமின லயஉத்து ஃபீஹில் குவ்வத்தல் இபாதா, ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் இந்த ரமலான் காலத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவான், அவன் தயார்படுத்திக்கிடுவான். அதே மாதிரி இன்னல் முனாஃபிக லயத்து ஃபீஹில் கஃபலாத், முனாஃபிக் இருக்கிறானே இந்த ரமலான் மாத்திர குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு, அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை தர்றதுக்கு, அப்படி இல்லை இப்படி இல்லை, தராவி இல்லை, இது இல்லை, நோன்பை நேரத்தோட துறக்க வைக்கிறது, நோன்பை நேரத்தோட நேரம் சென்று பிடிக்க வைக்கிறது, அப்படி என்ன அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாங்கு சொன்னதற்கு பிறகும் உங்களுடைய கையிலே தட்டு இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம். இது என்ன? இது என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஒரு ஹதீதையும் கொண்டு வர்றான். ஹதீது இருக்குது, என்னைக்காவது நம்ம உலமாக்கள் அந்த ஹதீதை சொல்லிக்கிறாங்களா? எதை சொல்லணுமோ அதுதானே சொல்லணும். நாங்கள் எதையும் மறைக்கல. மறைக்கலைன்னா அந்த ஹதீது எதுக்குள்ள ஹதீது, எதற்கு உள்ள ஹதீதுங்கிறத பார்க்க வேணாமா? ரமலானினுடைய காலத்தில் உங்கள் கையிலே தட்டி இருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, கையிலே சாப்பாடு தட்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது பாங்கு சொல்லிவிட்டால் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள். சாப்பிட முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நோன்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஹதீது இருக்கா? இருக்கு. இப்படி தான் ஹதீது இருக்கு. என்ன ஹதீது அது அப்படின்னா பாருங்க, மக்களை எவ்வளோ சீரழிவில் இவங்க எப்படியும் எல்லா இபாதத்தை நாசமாக்கணுங்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு செய்யக்கூடிய சதிகள். அதாவது தஹஜ்ஜுதுடைய பாங்கு, தஹஜ்ஜுதுடைய நேரம் பாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்னு உம்மி மக்தூம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரதியல்லாஹு தஆலா, ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய முஅத்தின்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பிலாலினுடைய பாங்கு உங்களை தடுக்க வேண்டாம், சாப்பிட்றதுலேருந்து தடுக்க வேண்டாம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொதுவாக தஹஜ்ஜுதுடைய பாங்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். தஹஜ்ஜுதுடைய பாங்கு கிடையாது, அது தஹஜ்ஜுது கூட ஒரு பாங்கு இருக்கவா செய்யுது, அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம சொல்றோம், அதுக்கு முன்னால் தஹஜ்ஜுத் தொழக்கூடாதா? ராத்திரி ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டே 11 மணிக்கு இளம்பின ஒருத்தர் தொழுகிறார், இளம்பினார், தஹஜ்ஜுத் தொழலாம் இல்லை? தொழலாம் தான். ஆனால் அதுக்கு பேர் சும்மா தஹஜ்ஜுத் பாங்கு நம்ம ஒரு அடையாளத்துக்காக நம்ம வச்சுருக்கிறோன்னு வைங்க. சரி, இப்போ இந்த பாங்கு என்ன அப்படின்னு கேட்டால், எதுக்காகன்னு கேட்டால், மக்கள் பள்ளிவாசலில் போய் என்ன செய்வாங்க, இபாதத்தில் போய் உட்காருவாங்க. சஹாபிகள், இந்த சஹாபிகள் பள்ளியில் போய் என்ன செய்வாங்க, இபாதத்துக்காக போய் உட்காருவாங்க. அந்த மக்களை வாப்பா நோன்பு சஹர் செய்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, சஹருக்கான நேரம் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போய் சஹர் செய்ய போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்களே அவங்கள எழும்ப நேரம் வந்துருச்சு, நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுங்க சஹர் செய்யுங்கன்னு சொல்வதற்காகவும் ஒரு முதல்ல பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க. இந்த பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, தட்டை கீழே வைக்கணுமா? தேவையில்லை. இந்த பாங்கு நீ ஃபஜ்ருடைய பாங்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, வேற அடுத்த அது சம்பந்தமான ஹதீதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? வேற ஹதீதுகளில் தெளிவாக வருது. இப்னு உம்மி மக்தூம் பாங்கு, அது உங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு வருது. நீ அதையும் இதையும் போட்டு குழப்பி, அது சாப்பிட சொல்றதுக்காக சொல்லப்பட்ட பாங்கு, அது ஃபஜ்ர் வர்றதுக்கு முன்னால பள்ளியில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க மக்கள், அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு, தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவுங்க சஹர் செய்யுங்கன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட பாங்கு. அந்த பாங்கை பிடிச்சி இவன் என்ன செய்யறான், நீங்கள் இந்த பாங்கை நினச்சிக்கிட்டு அவர் என்னமோ பாங்கு சொன்னாலும் பரவாயில்லை, நீங்கள் தொடர்ந்து கையில் சாப்பிட்டாலும் பாருங்க. நம்ம ஊரில் எப்படி வழக்கம், ஊரில் எல்லா ஊர்லேயும் அந்த 2 பாங்கு சொல்கிற வழக்கம் இருக்கா? இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும், 2 பாங்கு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பாங்கு, முதல் பாங்குக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அது சாப்பிட்ற சொல்கிறதுக்கே உள்ள பாங்கில் நீ அதை கொண்டு இந்த பாங்கோட சேர்த்து நீங்கள் ஃபஜ்ர் பாங்கு சொல்லிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் இதை என்ன செய்கிறான், ரமலானுக்கு முன்பாகவே இவர்களை தயார்படுத்துகிறான். கஃபலத்துக்காக வேண்டி, அந்த மறதிக்காக வேண்டி, அட்டூழியத்துக்காக வேண்டி இவர்களை தயார்படுத்தி இவர்களுக்கு அந்த ரமலானை லரராக ஆக்கி வைத்து விடுகிறான். இந்த ரமலான் பொதுவாக என்ன செய்ய, அவங்களுக்கெல்லாம் முனாஃபிகீன்களுக்கெல்லாம் கேடாக சாட்சி சொல்லும். யாரெல்லாம் இவன் தான் பெரிய அநியாயம் பண்ணான், தராவியை தொழ விடாமல் தடுத்தான், இருந்து மக்களெல்லாம் பள்ளிவாசலை கூட்டு பொம்பளையெல்லாம் கூட்டு அந்த ஃபித்னாக்களை ஏற்படுத்தினா, அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான். இது ரமலான். இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த மகரிபுக்கு முன்னாலே பாங்க சொல்லிடுவான். மகரிபுக்கு பாங்க சொல்றிய முன்னால் தஜீலுல் இஃப்தார், நாங்கள் சுன்னத்தை பென்றோம். சுப்ஹானல்லாஹ், இவர் ஒரு சுன்னத்தையும் விட்டுறதே கிடையாது. இவர் ஒரு சுண்ணத்தையும் விட மாட்டார், எல்லா சுண்ணத்தையும் பேணிடுவார். அதனால் இந்த சுண்ணத்தை பேணுறாங்களாம். நம்ம என்ன கேட்குறோம், உதாரணத்துக்கு 6:30 மணிக்கு பாங்க சொல்லுதுன்னு சொன்னால் 6:25க்கு குரூப் ஆகிடுது, சூரியன் மறைஞ்சிருது. நம்ம அதில் சந்தேகப்படவில்லை. நாம் சொல்கிறோம், நம்ம 5 நிமிஷம் தள்ளி தான் வச்சுருக்கோம், எல்லா பக்கத்தையும் 5 நிமிஷம் தள்ளி தான் வச்சுருக்கிறோம். இல்லை, எதுக்கு? பேணுதலுக்கு. இப்போ நான் கேட்குறேன், 6:30 மணி 6:30 ஆகுது.
6:30 என்று சொன்னால் 6:25க்கு என்ன செஞ்சிருந்தோம், சூரியன் அடைஞ்சிருது, நோன்பு திறக்கலாம் தான். நான் கேட்குறேன், ஏன் மணி 6:25, நான் நோன்பு திறக்கிறேன். பக்கத்தில் உங்கள் மணி என்ன, என் மணி 6:23 தான் ஆகுது, ஒக்குத்து வந்துருச்சா? அவருக்கு ஒக்குத்து வரல, எனக்கு ஒக்குத்து வந்துடுச்சு. இப்போ எது சரி? நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், என் டைமை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? 6:30 4 பேர் இருந்தால் 4 பேர் டைமு 4 விதமாக காட்டுதே. அப்போ இதில் என்ன ஒரு 5 நிமிஷம் பிந்துறது வந்து தாஜுல் இஃப்தாரை விட்டு போயிடுமா? அது கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷங்கிறது பேணுதல், அது உன்னுடைய நோன்பையை பாதுகாக்கும். நீ ஒரு நிமிஷம் நீ முந்திட்டான்னு வச்சுக்க, 1/2 நிமிஷம் நீ முந்திட்டா, நீங்க ராத்திரியிலேருந்து அதுதான் சொல்றாங்க. சில பேர் நோன்பு பிடிக்கிறான், அது பசியும் தாகமும் மட்டுமே அவர்களுக்கு மிஞ்சும், நன்மை கிடையாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான தாய்மார்கள் எங்கிருந்தா கேட்டுக்கொண்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய நோன்பு பாத்தியில் இது அநியாயமாக இவனுடைய நோன்பு பாங்க கேட்டு நீங்கள் நோன்பு திறந்துடாதீங்க. அதனால் நம் மக்களை நாம் சொல்லக்கொள்வதெல்லாம், இந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க எங்கே பாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள், நோன்பு தரங்க, அதுதான் நோன்பு நிறைவேறும். ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் அது யார், அவரே அந்த கொள்கையில் வஹாபி கொள்கையில் உள்ளவர் தான். உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஒரு தடவை நான் பாங்க சொல்லுங்க, நான் அந்த கொள்கையில் உள்ள ஆள் தான், ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறத நான் அதுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் தரப்பில் சொல்கிறதா இந்த விஷயத்தில் சரி. ஏன்னு கேட்டால் நான் என் கண்ணாலேயே நான் பார்த்தேன், பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பாங்கு சொல்கிறாங்க, சூரியன் இருக்கிறத நான் பார்த்தேங்கிறார். சூரியன் இருக்கிறத நான் பார்க்குறேன், பார்க்கவே இவங்க பாங்க சொல்கிறாங்க. அடித்தளத்துக்கு சூரியன் வந்துட்டு நான் பார்க்க செய்கிறேன். எங்கள் வீட்டு மாடியில் நான் உட்காந்துருக்கிறேன், நோம்பு திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உட்காந்துட்டு இருக்கிறேன். பாங்கு சொல்லுதே, நோம்பு திறக்கலாம் பார்த்தா சூரியன் இருக்குது, என் கண்ணில் சூரியன் படுது ஹஸ்ரத். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவர் அந்த கொள்கையில் உள்ளவர் தான், ஆனால் இதுக்காக எடுத்துக்கட்டி நம்மகிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த பாருங்கள், இது இந்த விஷயத்தில் நீங்கள் மற்ற விஷயத்தில் அவர் அப்படி தானா, இதே மாதிரி தான் எல்லா விஷயமும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சூரிய விஷயத்தில் எப்படி அவன் தப்பு செய்கிறானோ அதே மாதிரி தான் அவன் சரி, எல்லா விஷயமும் தப்பு தான், பிள்ளை தான் அப்படி நம்ம சொல்லி அனுப்பிட்டோன்னு வைங்க. ஆனால் அவர் அதை ஒத்துக்கிட இல்லை, இதை மட்டும் என்ன செஞ்சுக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு. இந்த உங்கள் பாங்கில் தான் நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், நாங்கள் நோன்பு திறக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நம்ம யோசிக்க வேணாமா? எவ்வளவு பேணுதலாக நம்முடைய ஆபாக்கள் நமக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க என்பதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ரமலான் மாதம் என்பது அந்த ஒரு மூமினாகவன் அதற்கு நின்று வணங்குவதற்காக தன்னுடைய உடலை பேணிக்கொள்வான், அதற்காக தயார்படுத்திக் கொள்வான், அவன் தயாராகுவான். அதே மாதிரி முனாஃபிக்கும் தயாராகுவான் நாசமாக்குறதுக்கு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்படி தயாராகுவது என்பது மூமின்களுக்கு கனிம், அவங்களுக்கு வந்து கொள்ளை பொருள் கிடைச்ச மாதிரி, கனிமத்து பொருள் கிடைச்ச மாதிரி. ஒவிஸ்ருன் அலல் முனாஃபிக், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டாலே முனாஃபிக்குகளினுடைய பாவங்கள் அதிகமாகிடுதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்குகளினுடைய பாவங்கள் அதிகமாகி விடுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, உஅத்தியத் உம்மதி ஃபீ ஷஹரி ரமதான் 5 ஹிசால் லம் துஅத்திஹா உம்மத்துன் கப்லஹா. எந்த உம்மத்தும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் என்னுடைய உம்மத்திற்கு இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். வேற எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. 5 விஷயங்கள், 5 ஹிசால் லம் துஅத்தஹா உம்மத்துன் கப்லஹா, இதற்கு முன்பாக எந்த உம்மத்தும் கொடுக்கப்பட இல்லை. அப்படி ஒரு 5 விஷயத்தை ரமலான் மாதத்தில் அல்லாஹ் கொடுக்குறான். என்ன முதல் விஷயம் என்ன? ஃபமுஸ்ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். அந்த நோன்பாளியினுடைய வாடை இருக்கே, வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அந்த பசியினுடைய ஒரு வாடை வருமா இல்லையா? பசியாக இருந்தால் வாடை வரும், பசிச்சிட்டா. அந்த வாடை வந்து கஸ்தூரி வாடையை விட மனமானது. நாளை மறு உலகத்தில் இந்த உம்மத்துக்கள் வரும் பொழுது வாயிலிருந்து கஸ்தூரி மனமாக இருக்குமா, அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்கணும். அப்படி ரசூலோட உம்மத்து இந்த வாடையை பார்த்தா என்ன செஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது ஒன்றாவதாக. இரண்டாவதாக, வதஸ்தக்பிரு லஹுமுல் மலாயிகா ஹத்தா யுஃப்திரு, அவங்க நோன்பு பிடித்ததிலிருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் அவங்களுக்கு இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், இவர் நோன்பு பிடிச்சிருக்கிறான், அவர் பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் நோன்பு பிடிச்சிருக்கிறான், அவரை மன்னிச்சிரு, அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிச்சிரு, மன்னித்திருடைய அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அவருக்காக வேண்டி உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுறேன், பிழை பொறுப்பு தேடுறேன்னு மலக்குமார்கள் நமக்காக வேண்டி இஸ்திக்பார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக, துஸஃபித ஃபீஹி மரது ஷயாத்தீன், இந்த கொட்டும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்கள அவங்களெல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். நம்ம அறிஞ்ச விஷயம்தான். இது மூணாவது விஷயம். வலா யஹ்லுசூன பிஹி இலா மா கானு யஹ்லுசூன பி கைரிஹி,
அந்த அந்த ரமலான் காலம் முடிகிற வரை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஹாலிஸாக முடியாது, அதிலே கிடக்கிறாங்க, அது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாலாவது உஸய்யினுல்லாஹு குல்ல யௌமத்தின் ஜன்னதஹு, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் சுவனத்தை அலங்கரிக்கிறான். இதில் என்னன்னு கேட்டால், அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன அர்த்தம், இன்னைக்கு ஒரு டெக்கரேஷன், நாளைக்கு ஒரு டெக்கரேஷன், அடுத்த நாள் ஒரு டெக்கரேஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அதான் அதுக்கு அர்த்தம். உஸய்யினுல்லாஹு குல்ல யௌமின் ஜன்னதஹு, தன்னுடைய சுவனத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவும் அலங்கரித்து கொண்டிருக்கிறான், ஒரு வகை வகையான அலங்காரங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். வயகூலு யூஷிகு இபாதியஸ் ஸாயிமூன், அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய நோன்பாளியான அடியார்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் யல்கு அன்ஹுமுல் முஊனத வல் அதா, அவர்களெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இந்த இடத்துல சகிக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய பசிச்சிருக்கிறது ஒரு கஷ்டம், அதே மாதிரி தாகித்திருக்கிறது ஒரு கஷ்டம், இளம் வயது உள்ளவனாக இருக்கிற மனைவியை விட்டுட்டு இருக்கிறாரு கஷ்டம். இந்த மாதிரி அதை நாவை பேண்டுறது, தப்பான வழிகளில் போகாமல் இருக்கிறது, தப்பான விஷயங்களை பார்க்காம இருக்கிறது, தப்பான விஷயங்களை கேட்காம இருக்கிறது, தப்பான விஷயங்களை தொடாமல் இருக்கிறது என்று எல்லாமே அவருக்கு எல்லாமே ஒரு கட்டுப்பாடை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துடுறோம். குறிப்பாக பசியும் தாகம் அவருக்கு ஏற்படுது. இந்த இதையெல்லாம்ங்கிறாரு. கடைசியில் எது வரைக்கும் கேட்டால், கடைசியில் சீருணை இலைக்கு சுகனமே, அவர்களெல்லாம் உன்னை வந்து சந்திப்பார்கள், அவர்களெல்லாம் உன்னை வந்து சந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலை இருக்கும். இது நாலாவது. ஐந்தாவது வயக்ஃபிரு லஹும் ஃபி ஆஹிரி லைலத்தின், இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த மன்னிக்கிற நேரம், அப்போ அந்த சஹருடைய நேரம் இருக்கே, அந்த சஹர் செய்கிறோமா இல்லையா, இப்போ நமக்கு 4:31 பாங்கு, 4:31 ஃபஜ்ர் சுபுடைய பாங்குன்னு வைங்களேன், 4:31. அப்போ நம்ம சஹரை செஞ்சுட்டு அங்கனைக்குள்ள உட்காந்து ஒரு துவாவை செஞ்சிடணும். ஒரு 4:20க்கு அந்த என்ன செஞ்சிடணும், அந்த ஸ்டார்ட் பண்ணிடணும். 4:15 மேலே 4:20க்கு மேலே ஒரு துவாவை செஞ்சுட்டா அல்லாஹ் கபூல் செய்கிறான். அது கடைசி நேரம். வயக்ஃபிரு, அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், லஹும் ஃபி ஆஹிரி லைலத்தின், இரவினுடைய கடைசி பகுதியில், ஃபஜ்ர் பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடோண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம துவாவில் ஈடுபட்டுறணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்ம மக்கள் அத்தனை பேருடைய பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. இதில் என்ன கேட்குறாங்க, இதை சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஹிய லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் லைலத்துல் கத்ர், இந்த 5 விஷயம் சொன்னீங்களே, இது லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கான்னு கேட்குறாங்க. லா, எல்லா நாளும் தான், ரமலானினுடைய எல்லா நாள். லைலத்துல் கத்ர் தனி செக்ஷன், அது வேறு விஷயங்கள் இருக்கிறது. எல்லா நாளுக்கு உலகின்னல் ஆமில யுவஃபா அஜ்ரஹு இதா கலா அமலஹு, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ரமலானுடைய இரவிலே என்னென்ன இபாதத்துக்களில் ஈடுபடுகிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சிருது, அந்த நாளையில் அவருக்கு அந்த கூலிகள் வழங்கப்பட்டு விடுகிறது. இந்த 5ம் அவருக்கு கிடைக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சின அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நம்முடைய பாட்டனார் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா பனா ஜினானன் குல்லஹா மின் யாக்கூத்தின் அஹ்மர், அல்லாஹ் தஆலா எல்லா சொர்க்கங்களையும் எப்படி கட்டியிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், சிகப்பு மாணிக்கத்தால் உருவாக்கியிருக்கிறான். சிகப்பு மாணிக்கத்தால் உருவாக்கிக்கிறான். அஸ்ஸாசுஹா, அதனுடைய அடித்தளம் இருக்கிறதே, அந்த ஃபவுண்டேஷன், அதுவும் ஆலிஹா ஷபக்கத் பிதா, மேலே இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் போடுவோம் இல்லையா, அந்த பகுதியும் தங்கத்தால் இருக்கான். அவைகளாம் மற்ற பில்டிங்ஸில் அந்த சோர் எல்லாமே என்ன செய்யுது, சிகப்பு மாணிக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அலிஹா சுத்தூரு சுந்துசு வஸ்தியில் இஸ்தபரக், சுந்துஸ் இஸ்தபரக் என சொல்லக்கூடிய திரைகளாக தொங்க போடப்பட்டிருக்கும். குல்லு ஜன்னத்தின் தூலுஹா மிஅத்து ஆம், சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு சொர்க்கம், எத்தனையோ சொர்க்கம்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு உள்ள ஒவ்வொரு பகுதிகளும், அது ஒவ்வொரு பகுதிகளும் 100 வருஷ தொலை தூரம் இருக்கும். நீளம் 100 வருஷம் தூரம், வஅர்துஹா மிஅத்து ஆமின், அதனுடைய அகலமும் 100 வருஷ தொலை தூரமாக இருக்கும். ஃபீ குல்லி ஜன்னத்தின் மிஅத்து அல்ஃபி கஸ்ரின், 1,00,000 ஒவ்வொரு பகுதியிலையும் 1,00,000 பில்டிங்ஸ் இருக்கும். ஃபீ குல்லி கஸ்ரின் குப்பத்துன் பைதா, அதில் வெண்ண குப்பாக்கள் இருக்கும் ஒவ்வொரு கட்டிடத்தில், இந்த ஒவ்வொரு லட்சத்திலையும். சமாவுஹா ஜபர்ஜத் அக்தர், அதனுடைய அந்த குப்பாவினுடைய அந்த பகுதி எதால் எழுப்பப்பட்டது தெரியுமா, பச்சை மரகதத்தால் எழுப்பப்பட்டது அந்த குப்பாக்கள். அதை சுற்றி அந்த அந்த கட்டிடங்களை சுற்றி அற்புதமான நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தானியத்துன் அலைஹா வல் அஷ்ஜாரு தானியத்துன் அலைஹா, அந்த 2 ஓரங்கள்லேருந்து மரங்கள்லாம் அப்படியே வளர்ந்து அந்த தண்ணியை டச் பண்ணிகிட்டு இருக்கும்.
இந்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை பண்ணாலும் அது முடியாது, நம்ம ஒரு கற்பனை பண்ண கொஞ்சமாகுது. அதனுடைய இயல்பான அசல் என்ன, அது உண்மையிலேயே அது எப்படி இருக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ண முடியாதுங்கிறத ரசூல் சொல்லிட்டாங்க. ஹாதிஹில் ஜன்னத்து சாஹிபா யன்அமு ஃபலா யபாஸ். இந்த மனுஷன் இந்த பில்டிங்குள்ள போறவன் அற்புதமான இன்பத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பான். வயஹுலுது லா யமூத், அவன் மரணிக்க மாட்டான், அதிலே நிரந்தரமாக இருப்பான். லா துபுலா சியாபுஹு, அவனுடைய ஆடை இற்று போகாது. கசமா போயிட்டு கழுவுறது அந்த வேலையெல்லாம் அங்கே கிடையாது. கழுவுறது வாஷிங் மிஷினு அது இது ஒன்றும் தேவையில்லை. கசமானா தானே வாஷிங் மிஷின். அங்கே கசம் அழுக்குங்கிறதா இருக்காதே, பொல்யூஷனுங்கிறதே இருக்காது. எல்லாமே போட்ட ஆடை எப்படி இருக்கும் அப்படி தான், புதுசாக எப்படி போட்டோமோ எப்பவும் புதுசாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒலா இஃப்னி ஷபாபுஹு, அதை விட பரவாயில்லை. அதுக்கு அடுத்துன்னு சொல்கிறாங்க, அவனுடைய இளமை மாறாது. இந்த இளமை மாறுதான்னு பெரிய நிறைய பேர் கவலையாக இருக்குது. கொஞ்சம் வயசை கூட்டி சொல்கிறேன், என்னப்பா அவ்வளோ வயசு சொல்கிறேன், எனக்கு அவ்வளோலாம் வயசு ஆகலை அப்படிம்பாங்க. வயசை கூட்டி சொல்லிட்டாலே பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் அங்கே அவர் என்ன செய்வார், இளமையாகவே இருந்துகிட்டு இருப்பார். சொர்க்கத்துக்குள்ளே எப்படி நுழையிறாரோ அப்படி தான் எல்லா காலமும் இருப்பார். அந்த இளமையிலே இருப்பார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்க ஜினானுன் யுதுபத் லிமன் ஷாம ஷஹர் ரமதான். யார் இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தி நோன்பு வைக்கிறாரோ அவருக்காக இந்த சொர்க்க மாளிகைகள் வழங்கப்படும் என்று கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சைனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க, உண்மையிலேயே என்ன உம்மத்திலிருந்து யாராவது இந்த ரமதானில் உள்ள பாக்கியத்தை அறிந்திருப்பாரேயானால் அவர் என்ன ஐயக்கூன் ரமதானு சனத்துக்குள்ளஹா, அவருடைய நாட்ட தேட்டமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, வருஷம் முழுவதும் ரமதானா இருக்காதா அப்படின்னு கேட்பார். வருஷம் முழுவதும் ரமலான அந்த அளவிற்கு சுவர்க்கம், இந்த ரமலானினுடைய மகத்துவம் என்பது அப்படி அற்புதமானது, பாக்கியமானது. அல்லாஹு தாலா இந்த ரமலானில் சுவனலோகத்தை அழகுபடுத்துகிறான் என்பது மாத்திரமல்ல, அரிஷுக்கு அந்த முதல் நாள் இன்னைக்கு ரமலானுடைய முதல் நாள் தானே, இந்த முதல் நாள் வைதாக்கான அவ்வளவு யோமி மின் ஷஹரி ரமலான் ஹப்பத்திர் ரீஹ் மின் தஹத்தில் அர்ஷ், அரிஷுக்கு கீழே இருந்து ஒரு தென்றல் வீசுது. இந்த நாள் ஆரம்பிக்குது. அதன் மூலமாக சோனத்தினுடைய அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் சலசலன்னு ஆடுது. இப்போ எந்த ஒரு ஹூர்லின்னு இதான் லாலிக்க ஹூர்லின்கள்லாம் அப்படி பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ அழகான காற்று, நல்ல வேத்து விறுவிறுன்னு இருக்குன்னு வைங்க. வெயில் தாங்க முடியல, கடுமையாக வேத்து வருது. தகான என்ன செஞ்சிட்டோம், ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அல்லது ஒரு கடைக்குள்ளே நம்ம நுழையிறோம், பார்த்தா நல்ல கலகலான்னு ஏசி எப்படி இருக்கும், அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, சந்தோஷமாக இருக்குல்ல. அந்த மாதிரி திடீரென்று சுவனலோகமே சந்தோஷம், அதில் சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமாக அந்த அற்புதமான ஒரு காற்று வீசி இந்த சலசலன்று அந்த ரீங்காரம் ஏற்படுறதை பார்த்து என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஊர்லீன்கள்லாம் கேட்குறாங்களா, ரப்பே என்ன அப்படின்னு, ரமதான் வந்துருச்சு. ரப்பி ஜஅல்னா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹரி அஸ்வாஜன் தகிர்ரு அய்யுனா பிஹிம் வ தகிர்ரு அய்யுனுஹும் பினா. யா அல்லாஹ், அப்படின்னா எங்களுக்கு மாப்பிள்ளைமார்களை ஏற்படுத்து. நம்ம எல்லாம் மாப்பிள்ளையாக்கி கேட்குறாங்க, அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. எங்களுக்கு மாப்பிள்ளைமார்களை ஏற்படுத்து, இந்த ரமலானினுடைய பரக்கத்தில் இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு கணவன்மார்களை ஏற்படுத்து. அவர்களை கொண்டு எங்களுடைய கண்களும் எங்களை கொண்டு அவர்களுடைய கண்களும் குளிர்ச்சி பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நியாமத்துக்களை எல்லாம் நீ ஏற்படுத்துவாயாக என்று கேட்குறாங்க. அது நீண்ட தொடர், நீண்ட செய்தி, நம்ம அதை சுருக்கமாக முடிச்சிருக்கிறோம். சையதுனா ஸுஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தஸ்பீஹத்து ஃபீ ரமதான அஃலலு மின் அல்ஃபி தஸ்பீஹத்தின் ஃபீ கைரிஹி. ஒரு முறை சுபஹானல்லாஹ் நம்ம சொல்லிக்கணும், வாயில நம்ம சொல்லும் பொழுதே சொல்லி பார்த்துக்கணும். சுபஹானல்லாஹ் அப்படி நம்ம ஒரு முறை ரமதானில் சொன்னால் மின் அல்வி தஸ்பீஹத்தின் ஃபீ கைரிஹி, ரமலான் அல்லாத காலங்களில் 1000 தஸ்பீஹ் சொல்வதை விட சிறந்தது என்று இமாம் ஸுஹ்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இப்போ தான் அவங்க சொல்றாங்க, இன்பசித்து ஃபின் நஃபகத்தி ஃபீ ஷஹ்ரி ரமதான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரமலானில் நீங்கள் உங்களுடைய நஃபக்காவை கொஞ்சம் விரிவாக்கிடுங்க. அவரவர் தகுதிக்கு விரிவாக்கிடணும். வளமையாக ஒரு 1000 ரூபா கொடுக்குறாரு, 1500 ஆக்குங்க, 1200 ஆக்குங்க, 1100 ஆக்குங்க. வளமையாக 10000 கொடுக்குறாரு, 15000 கொடுங்க. வளமையாக 20000 ரூபா கொடுக்குறாரு, 25000 கொடுங்க. 30000 கொடுக்குறாரு, 35000 கொடுங்க. இப்படி 50000 ரூபா வளமையாக குடும்பத்துக்கு, பெரிய குடும்பமாக இருக்கும், 50000 ரூபா கொடுக்குறாரு. இன்றைக்கி ஒரு 70000 ரூபாயை கொடுங்க, 75 கொடுங்க. இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, இன்பசித்து ஃபின் நஃபகத்தி ஃபீ ஷஹ்ரி ரமதான், ரமதான் மாதத்தில் உங்களினுடைய நஃபக்காவை நீங்கள் விரிவுபடுத்துங்கள். அப்படி விரிவுபடுத்தினால் ஃபஇன்னன் நஃபகத ஃபீஹி கன் நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அப்படி விரிவுபடுத்தினால்
அந்த நஃபகா இருக்குதே நீங்கள் செய்கிறீங்களே, அது அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாதில் நீங்கள் செலவு செய்கிற மாதிரிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்புறம் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறத எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதா சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் வழமையை விட நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே இந்த நாள், இந்த மாதத்தில் நம்ம கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதத்தில் ஜாஸ்தியாக செய்யக்கூடாது. அவ்வளோ தந்தனே இவ்வளோ தந்தனே கொடுத்து உனக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்தவர் ரமலானுக்கு பிறகு நிற்பார். என்னப்பா நமக்கு இவ்வளோ தானே வரும், இவ்வளோ பறக்கத்து நிறைய வியாபாரம்லாம் கூடி போச்சே. மனுஷன் இன்னொன்று இருக்குது, பொதுவாக சிலதான்னு சொல்லுவாங்க, உனக்கு எப்போ அதிகமாக கொடுக்க முடியலையோ, கஷ்டம் வருதோ அந்த நேரத்தில் அதிகமாக கொடுங்குறாங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு வளமையாக ஒரு 10,000 கொடுத்துட்டு வந்தா, இந்த வருஷம் கொஞ்சம் வியாபாரம்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குப்பா, இன்னும் ஒரு 5,000 தர்றேன், ஒரு 3,000 தர்றேன் அப்படின்ட்டு என்ன செய்யணும், குறைச்சிக்கிறோமா இல்லையா? அப்படி குறைக்காம 10,000 கொடுக்குற இடத்துல நீ 11,000 கொடுக்கணும். வியாபாரங்கள் எப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, வியாபாரங்களில் பிரச்சனையாக இருக்கோ, டைட் ஆகிட்டோம், 10,000 கொடுக்குற இடத்துல 11 கொடு, 12 கொடு. என்ன ஆகும் தெரியுமா? அந்த டைட்டை இது உடைக்கும். அதான் அதுக்கு மருந்து அவங்க சொல்கிறாங்க. நீ ஏன் குறைக்கிற? கூட கொஞ்சம் அது இருக்கிறோம். 10 3 ஆக்கினா 10 4 ஆக்கினா இருக்கிறோம். மாறாக 10 11 ஆக்கிரு, 12 ஆக்கிரு, அல்லாஹ் தஆலா அதை உடைச்சு விட்டுருவான் அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாளையில், இந்த மாதத்தில் தன்னுடைய குடும்பங்களுக்கெல்லாம் தாராளமாக என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்கிற மாதிரி அற்புதமான நியாமத்துக்களை பெற முடியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பாக இந்த மாதத்தில் உள்ள முக்கியமான ஒரு இபாதத்து தராவிஹ். அந்த தராவிஹை எல்லாரும் என்ன செய்யணும்? தொழணும். சில பேர் 10 ரக்காத் தொழுகிறது, 4 ரக்காத் இப்படிலாம் இல்லாமல் 20 ரக்காத்துகளை நீங்கள் பூரணமாக தொழுகிறது தான் அது முழுமையாக இருக்குது, முழுமையான நன்மை கிடைக்கும். ஒரு முறை அபு இஸ்ஹாக்கில் ஹமதானி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அலிநாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ரமதான் மாதம் இந்த பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. ஹரஜ அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ஃபி அவ்வலி லைலத்தி மின் ஷஹரி ரமதான் வல் கிந்தீலு தஸ்ஹர். ரமதான் மாதத்தில் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. பள்ளி வாசலுக்கு வந்தால் பள்ளி வாசல் எல்லாம் லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்குது. எல்லாம் லைட்டு போட்டு வச்சு அலங்காரமாக பள்ளிவாசல் அழகாக இருக்குது. மக்கள் குர்ஆனை ஓதிட்டு இருக்காங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. நவ்வரல்லாஹு லக்க யா உமர் இப்னுல் கத்தாப் ஃபீ கப்ரிக. ஏன்னா இதை மெயினாக ஏற்படுத்தினது ஜமாத்தாக கொண்டு வந்தது அவங்க தானே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு தானே. அலினான் சொல்கிறாங்க, உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே ரதியல்லாஹு தஆலா, அல்லாஹ் உங்களினுடைய கபரை ஒளிமயமாக ஆக்கி வைப்பானாக, மஸ்ஜிதை நீங்கள் ஒளிமயமாக ஆக்கி வைத்த மாதிரி. கமா நவ்வத்த மஸ்ஜித் அல்லாஹி பில் குர்ஆன். குர்ஆனை கொண்டு இந்த அற்புதமான மஸ்ஜிதுகளை ஒளிமயமாக ஆக்கி வச்சுட்டீங்களே, அதை மாதிரி அல்லாஹ் உங்களுடைய கபரை அல்லாஹ் என்ன செய்வானாக? ஒளிமயமாக்கி வைப்பானாகன்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சதை யார் அங்கீகரிக்கிறான்? அலிநாயகம் அங்கீகரிக்கிறாங்க. எல்லா சஹாபிகளும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சஹாபிகள் அங்கீகரிச்சதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட மாட்டோன்னா தொலை என்ன செய்யறது? அல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்கிறான். ஆமாம், அல்லாஹ் அங்கீகரித்தாலும் நாங்கள் அங்கீகரிக்கணுமா? அல்லாஹ் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்கணுமா? அப்படிலாம் அங்கீகரிக்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்ய முடியும்? எனவே அருமையான பெருமக்களே, நோன்பு என்றால் என்ன என்பதை இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அலிநாயகத்தினுடைய மகனார் தான் முஹம்மது இப்னு ஹனஃபியா. அவங்க சொல்கிறாங்க, ல யசும் சம்உக் வ பஸருக் வ லிசானுக் வ பதனுக். நோன்புன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறது, குடிக்காமல், அது மட்டும் இல்லைப்பா, உன்னுடைய காது நோன்பு பிடிக்கணும், உன்னுடைய பார்வை உன்னுடைய கண்ணு நோன்பு பிடிக்கணும், ஒலிசானுக்கு உன்னுடைய நாவு நோன்பு பிடிக்கணும், பதனுக்கு உன்னுடைய உடம்பு நோன்பு பிடிக்கணும். இதுதான் நோம்பு. உடம்புங்கிற நோன்பு பிடிக்கிறது குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறது, தப்பாக பேசக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது, தப்பான விஷயங்களை கேட்கக்கூடாது. ஃபலா தஜ்அல் யௌம ஃபித்ரக மித்ல யௌமி ஸௌமிக். அதே மாதிரி உன்னுடைய எல்லா நாள், ரமலானுடைய எல்லா நாளையும் அந்த மாதிரி ஆக்கிவிட்டால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை தருவான் என்று செய்தினா இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ரமலானினுடைய சிறப்பு என்றால் அதில் ஒரு சின்ன ஒரு பகுதியை, ஒரு கடலில் ஒரு துளியை சொன்ன மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறோம். அவ்வளவு செய்திகளே அருமையான பெருமக்கள் நாதாக்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே மொத்தத்தில் இந்த புனிதமான ரமலானை அல்லாஹ் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி வைத்து ஈருலக சௌபாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தியவர்கள், இதற்காக துணை நின்றவர்கள், இங்கே வருகை தந்தவர்கள், கேட்டவர்கள் எல்லோருடைய பாவத்தையும் இந்த ரமலானுடைய பொருட்டால் அல்லாஹ் மன்னித்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சுவனலோகத்திலே கண்மணியாம் பொன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலடியில் ஒன்றிணைய வைத்து அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.